Hi friends, welcome to SARAS KITCHEN. நான் உங்க சரண்யா ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வாட்டர்மெலன் ஜூஸ். நம்ம சேனல் புதியவர்களா இருந்தீங்கன்னா SARAS KITCHEN சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டுமே என் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சம்மருக்கு கண்டிப்பா ஏதாவது ஜூஸ்லாம் குடிக்கணும்னு தோணும். சோ அதனால இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். பட் யூசுவலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வாட்டர்மெலனில் அது டாப் சைட்ஸாக பார்த்து ஜூஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டாப் சைட்ஸ் தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். பிஞ்ச் ஆஃப் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், half லெமன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலான்ஸை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலானில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அது வந்து இட்ஸ் அ லோ கேலரி சம்மர் ஸ்நாக். வாட்டர்மெலானில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம பாடியை வந்து சம்மருக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது. ப்ளஸ் டயட்டில் இருக்கவங்களுக்கு வாட்டர்மெலான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இப்போ இது கூட half லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த டைமில் சாப்பாடே இறங்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜூஸஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போல்லாம் வந்து நார்மலாக சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மின்ட் போதும். ஏன்னா கொஞ்சம் மின்ட்லேயே வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கும் ஜூஸ். இது கூட இப்போ 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பனங்கற்கண்டு இல்லைனா வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இது எல்லாமே இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபைபர் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை நம்ம வந்து இப்போ வடிகட்டாமல் கன்சியூம் பண்ண போகிறோம். வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைபர் எல்லாமே போயிடும். ஸோ அதோட வாட்டர்மெலனோட அந்த ஃபைபர் தான் வந்து வாட்டர்மெலனில் இருக்க பெனிஃபிட்ஸே. ஸோ அதை வந்து நம்ம வடிகட்டாமல் எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க எப்படியே குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேணால் நீங்கள் இதை வடிகட்டி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் இஸ் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.